எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஆமென். திருப்தி, மீதி நிறைய. ஹல்லேலூயா. இந்த வசனம் படிக்கும் போதே ஒரு சமாதானம் இருக்கும். இது கர்த்தருடைய கிரியை, கர்த்தர் செய்தது. ஆமென். இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு 5 காரியங்களை சொல்லி ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். முதலாவது, நம்மை அறிந்திருக்கிற கர்த்தர். நம்மை அறிந்திருக்கிற கர்த்தர். என்ன அறிந்திருக்கிற கர்த்தர்? நாம் எங்கே இருந்து வருகிறோம், எப்படி வருகிறோம், எதற்காக வருகிறோம், எல்லாவற்றையும் நம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா, யோவான் ஸ்நானனை சிரசேதம் பண்ணுவார்கள், அதாவது அவனை கொலை செய்வார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்டு 13வது வசனத்துல இயேசு படவில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களில் இருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு எப்படி போனார்? படகுல போனார். ஆமே. ஜனங்க எப்படி போனாங்க? கால். அப்ப யார் ரொம்ப பிரயாசப்பட்டது? ஜனங்க. இத பார்த்து இயேசுக்கு என்ன ஆச்சு? அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு வந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி. இயேசு எப்படி போறாரு? போட்ல போறார். ஜனங்க எப்படி போறாங்க? கால்நடையா போறாங்கன்னா எப்படிதான் போயிருப்பாங்க? சுத்தி போயிருப்பாங்க. அவருக்கு என்ன, அவர் போட்ல போயிட்டாரு. ஆமே. நல்ல கவனமா கேளுங்க. எனக்கு கால் வலிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு டைம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஒருத்தங்க வராங்க பாருங்க. இவங்களை கண்டு மனதுருகுகிற கர்த்தர் அவர். நம் நிலைமையை நன்றாய் அறிந்திருக்கிறவர். இன்னைக்கு நீங்க இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. எப்படி வந்தீங்க? எங்கிருந்து வந்தீங்க? எதற்காக வந்திருக்கிறீங்க? இது எல்லாமே யாருக்கு தெரியும் அப்படின்னா, யார் பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்களோ அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. வரக்கூடிய எல்லா வாய்ப்புகள் இருந்தும் வராமல் இருக்கிறவர்கள் உண்டு. ஆனால் வருவதற்கு சாத்தியமே இல்லாத சூழ்நிலை, சரீர நிலைமை அப்படிப்பட்ட நிலைமை, குடும்ப சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலை. எத்தனையோ பேர் வேற எங்கேயோ போறேன்னு சொல்லி கூட உட்கார்ந்து இருப்பீங்க. ஆனா இயேசுவின் நாமத்தில் இந்த முதல் செய்தியில கர்த்தர் உங்களுக்கு தருகிற வார்த்தை, உங்கள் நிலைமை அறிந்து உங்கள் மேல் மனதுருகுகிற ஒரு கர்த்தர் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் கிரயம் செலுத்தி தேவ சமூகத்துல இருக்கிறாங்க பாருங்க. கிரயம் செலுத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த கிரயம் செலுத்தி உட்கார்றாங்க பாருங்க, கிரயம் செலுத்தி தேடுறாங்க பாருங்க. இவங்க மேல ஆண்டவருக்கு ஒரு ஸ்பெஷல் கேர் எப்பவுமே இருக்கும். இயேசு வனாந்திரமான இடத்துக்கு போனது மினிஸ்ட்ரி பண்றதுக்கு இல்ல. பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது அவர் தனியே போனாராம். அப்ப நான் நினைக்கிறேன், உண்மையில அவர் தனியே போனது எதுக்கு அப்படின்னா, அவன் எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம் பண்றதுக்கு எல்லாம் ரைட்டு தான். உண்மையை சொல்லணும்னா அவர் 100% அவர் கர்த்தரா இருந்தாலும் 100% யாரா இருக்கிறார்? மனுஷனா இருக்கிறார். என்ன செய்தியை கேட்டுட்டு போறார் தெரியுமா? ஒரு மரண செய்தியை கேட்டுட்டு போறார். அவர் போய் யோவானுக்காக துக்கம் கொண்டாட போய் தனித்திருக்க கொஞ்ச நேரம், கொஞ்சம் தனித்திருக்க. ஏன்னா கடைசி வர போன வர செய்தியில் கேட்டோம், கடைசி வர யோவான் ஆளை விட்டு அனுப்புனதுக்கு அப்புறமும் இயேசு என்ன பண்ணல? யோவான் கிட்ட போகவே இல்லை. ஏன்னா தேவ திட்டம் கம்ப்ளீட் ஆயிட்டு, பூரணம். யோவான் வாழ்க்கையில தேவ திட்டம் பூரணமாயிட்டு. அவ இப்போ இதுக்கு முன்னாடி யோவான் சீஷர்கள் சொன்ன செய்தி என்ன அப்படின்னா,
வருகிறவர் நீர்தானா, வேறொருவரை காத்திருக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அடுத்த நியூஸ் வருது, இப்படி யோவான் இறந்துட்டாரு அப்படின்னு. ஓகே ஓகே, தனியா போலாம். இப்போ இயேசுக்கு தனியா போய் உட்கார்ந்துருக்கணும். இந்த பூமியில இயேசுவை முதல்ல அடையாளம் காட்டின மனிதன் அவன். பழைய ஏற்பாட்டில் எழும்பின கேள்விக்கு புதிய ஏற்பாட்டில் பதில் சொன்ன ஆவியினால் நிரப்பப்பட்ட தேவ மனிதன். பழைய ஏற்பாட்டில் எழும்பின கேள்வி என்ன? பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? பதில் யாரை வச்சு சொன்னார் தெரியுமா? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பழைய ஏற்பாட்டில் எழும்பின கேள்விக்கு புதிய ஏற்பாட்டிலே பதில். அதான் நான் அவருடைய சத்தமா இருக்கிறேன், நான் அவருடைய சத்தமா இருக்கிறேன். இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்லுகிறேன். யார் வனாந்திரத்தில் உருவாக்கப்படுகிறார்களோ அவர்கள் அநேகருடைய கேள்விகளுக்கு பதிலாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. யார் வனாந்திரத்தில் உருவாக்கப்படுகிறார்களோ, யார் வனாந்திரத்தில் உருவாக்கப்படுகிறார்களோ அவர்கள் அநேகருடைய கேள்விகளுக்கு பதிலாய் 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 இருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. அப்ப இயேசு வனாந்திரத்துக்கு தனியே போறார்னா ஒண்ணு ஜெபம் பண்றதுக்கு, அங்க மினிஸ்ட்ரி பண்றதுக்கே போகல. ஆனா அவர் இப்படி இருக்கிறதை கேள்விப்பட்டு ஜனங்கள் கால்நடையாய், அப்படிப்பட்ட வார்த்தை அங்க பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஜனங்களுக்கு அவசியத்துக்கு தான் இயேசு கிட்டே போறாங்க. அப்ப கால்நடையா போனா என்ன, கையில் நடையா போனா என்ன, போட்ல ஏறி போனா என்ன, கார்ல ஏறி போனா, அதங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இங்கே வேதத்துல ஆவியானவர் அதை எழுதி வைத்திருக்கிறார். அந்த வசனத்தை மறுபடியும் பாருங்கள். 13 பிற்பகுதியை வாசியுங்கள். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களில் இருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். பட்டணங்களில் இருந்து கால்நடையாய். அவர் எங்க இருக்கிறார்? வனாந்திர. ஜனங்க எங்க இருக்கிறாங்க? பட்டணத்தில் இருக்கிறாங்க. பட்டணத்தில் இருக்கிறவங்க இப்ப எங்க போறாங்க? பட்டணத்தில் இருக்கிறவங்க இப்ப எங்க இருக்கிறாங்க? வனாந்திரத்தில் இருக்கிறாங்க. ஏன் பட்டணத்தில் இருந்த ஜனங்கள் வனாந்திரத்தில் இருக்கிறாங்க? நீங்க இயேசுவினிடத்தில் வந்தது நிமித்தம் உங்க வாழ்க்கையில ஏதாவது நீங்க இழந்திருக்கிறீங்களா? ஏதாவது நஷ்டப்பட்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்கள் மேல் மனதுருகுகிற. ஆமென். நம்ம இழந்த அவரிடத்தில் வந்திருக்கிறோம். நம்ம மேட்டரை வெளியே சொல்ல வேண்டாம். ஹல்லேலூயா. ஆமென். வந்து இழந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவினிடத்தில் வந்தது நிமித்தமாய் எனக்கு இது நஷ்டாச்சு. கிறிஸ்துவினிடத்தில் வந்தது நிமித்தமா எனக்கு இந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையிலும் ஆண்டவரை தேடி ஒரு கூட்டம் வருது பாருங்க. எனக்கு தெரியும் நான் எங்க இருந்து போறேன். ஏய், நீ எங்க போற? நீ எங்க போற? நான் இயேசுவண்டை போறேன். அங்கேயா? பட்டணத்துல நல்லா தானப்பா இருந்த, உன் குடும்பம் பேக்ரவுண்ட் நல்லா தானப்பா இருந்துச்சு. நீ இங்க பட்டணத்துல இருந்து எங்க போற? வனாந்திரத்துக்கு. ஒரு கூட்டம் பட்டணத்திலிருந்து வனாந்திரத்துக்கு போறாங்க அப்படின்னா, அவங்க அந்த வனாந்திரத்துல எதை பார்த்திருக்கிறாங்க தெரியுமா? ஒரு பொக்கிஷத்தை பார்க்கிறாங்க. ஜீசஸை ட்ரெஷரா பார்க்கிறவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஏன் இயேசு மனதுருகினார்? ஏன்னா இயேசு அப்படிதான் வந்திருக்கிறார். அவர் எங்க இருந்து வந்தார்? அவர் பரலோகத்திலிருந்து. பட்டணத்திலிருந்து வனாந்திரத்துக்கு போறதெல்லாம் தியாகம் கிடையாது. இந்த பரலோகத்திலிருந்து எல்லாத்தையும் விட்டு இந்த பூமியில வந்தா தெரியுமா? ஆனா நாம தானங்க அவரை பார்த்து மனதுருகணும். ஆனா அவர் நம்மளை பார்த்து, ஆமா அப்படி என்ன பெரிய தியாகம் பண்ணிட்டாங்க. பட்டணத்திலிருந்து வனாந்திரத்துக்கு வந்துட்டாங்க, கால்நடையா வந்துட்டாங்க. இதை பார்த்து அவரால் தாங்க முடியல. அதான் சொல்லல, நம்ம ஆண்டவருக்குன்னு ஒரு சின்ன பிரயாசப்படுவோம் பாருங்க, ஒரு சின்ன கிரயம் செலுத்துவோம் பாருங்க. இது பரலோகம் கொண்டாடும். இதை பரலோகம் ரொம்ப, ஐயோ என் பிள்ளை எனக்காக என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? என் பிள்ளை சில சின்ன பிள்ளைங்க பெற்றோர் கிஃப்ட் கொடுப்பாங்க பாருங்க, பெருசாலாம் ஒண்ணு இருக்காது, ஏதோ எழுதி கொடுக்கும். ஹல்லேலூயா. ஆனா அது அந்த பிள்ளைங்க அந்த பெற்றோருக்கு எப்படி இருக்கு? ஐயோ இது என் பிள்ளை எனக்கு கொடுத்தது. என்ன பண்ண அல்ல பார்த்தா ஏதோ வரைஞ்சிருக்கும், அவ்வளவுதான்.
ஆமா, நம்ம பண்ற சின்ன காரியம் இயேசு கண்டு மனதுருகி, அதுவும் கண்டுன்னு சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை இருக்கு பாருங்க, கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். இயேசு வந்து வந்து அப்படின்னு இருக்கு. அதன் அர்த்தம் என்ன? அவங்க நடந்து வரதை யார் பார்த்துட்டா? இயேசு பார்த்துட்டா. இயேசு பார்த்ததும் இயேசுவே வரார். வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி, என் கால் வலிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு டைம் ஆனாலும் பரவாயில்லை, நான் அவரிடத்துல போவேன், அவர் சமூகத்தில் வருவேன் என்று சொல்லி ஒருத்தங்க பிரயாசப்படுறாங்க தெரியுமா? அவங்க மேல கர்த்தருடைய மனதுருக்கம் இருக்கும். ஒரு குஷ்டரோகி இயேசுவின் இடத்துல வரான் பாருங்க. நம்ம அந்த மேட்டர் அப்படியே படிச்சு விடுறோம். அப்படியெல்லாம் வர முடியாது. அந்த ஊர் சட்டப்படி ஒரு குத்தனுக்கு குஷ்டரோகம் வந்துட்டுனாலே அவனை எங்க கொண்டு போயிடுவாங்க தெரியுமா? பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போயிடுவாங்க. பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட்டவன் சுத்தமான பிறகு அவன் யாரிடத்தில் தன்னை காண்பிக்க வேண்டும் என்றால் ஆசாரியன் இடத்துல காட்டணும். ஆசாரியன் பார்த்து ஓகே பண்ணதுக்கு அப்புறம் சில முறைமைகள் இருக்கிறது. அதெல்லாம் செய்த பிறகுதான் அவன் உள்ளேயே என்ட்ராகணும். அதையும் மீறி என்ட்ராயிட்டா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவனை கல்ல தூக்கி எறிவாங்க, அவ்வளவுதான். அப்போ இப்போ உண்மையிலே இயேசு சீஷர்களோடு நடந்து வரும்போது திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றினார்கள் என்று மத்தேயு 8:1 நாம் பார்க்க முடியும். இப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் யார் வர அப்படின்னா, ஒரு குஷ்டரோகம் உள்ள ஒருவன் வருகிறான். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. உண்மையிலேயே அவன் என்ன நிலைமையில் இருக்கிறான் தெரியுமா? ஜனக்கூட்டம் இப்பொழுது அவனை பார்த்தால் என்ன செய்வாங்க தெரியுமா? கல்லறிவாங்க. ஆமே. ஆனால் அவனை பாருங்க, என் மேல கல்லறி பட்டாலும் பரவாயில்ல, நான் இயேசு வண்டை வர வேண்டும் என்று சொல்லி வந்தான். பாத்தீங்களா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மனதுருகி அவன் மேல கையை நீட்டி தொட்டாராம். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு சூழ்நிலை பிரதிகூலமா தான் இருக்கிறது. செபிக்க முடியல, பைபிள் படிக்க முடியல, நான் பர்சனல் நம்ம லைஃபுக்குள்ளே முடியல, எல்லாமே அகைன்ஸ்டா தான் இருக்கு. ஆனா அப்படி இருந்தும் பரவாயில்லன்னு சொல்லி தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க பாருங்க. ஆலயத்துக்கு வரக்கூடிய சாத்தியம் இல்லை, அப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தேவ சமூகத்தை தேடி வராங்க பாருங்க. இவங்க மேல பரலோக கர்த்தர் மனதுருகுகிறார். நான் எந்த கிரயமும் செலுத்த மாட்டேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் என் பாட்டுக்கு எப்படி இருப்பேனோ அப்படியே இருப்பேன். அவர் வந்து எனக்கு எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. அவங்க ஃபைல் ஓபன் ஆகும், எப்போ ஓபன் ஆகும்னு தெரியாது. ஆனா இருக்கிற கொஞ்சம் பலத்திலையும் ஹல்லேலூயா அவரை மறுதலிக்காம தேடுகிற ஒரு கூட்டம் உண்டு. அவர்களுடைய ஃபைல் தான் டாப்ல இருக்கும். ஆமென். ஒரு கூனியாகிய ஸ்திரீயை பாருங்கள், அவளுக்கு எவ்வளவும் நிமிர முடியாத கூனி, எவ்வளவும் அவளுக்கு நிமிர முடியாது. ஆனாலும் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவள் எங்க இருந்தால் தெரியுமா? தேவாலயத்தில் இருந்தாள். 1-2 வருஷம் கிடையாது, 18 வருஷம். அவளால அவளுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டா, அவள்கிட்ட கேட்டா அவ சொல்லுவா, எனக்கு நிமிர்ந்து மகிமைப்படுத்தணும். என் லைஃப்ல 18 வருஷம் இல்லாத ஒண்ணு, என்னால நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்த முடியல. எல்லாரும் சாட்சியா நிற்கும் போது என்னால நிக்க முடியல. எல்லாரும் சந்தோஷமாய் களி கூறும் போது என்னால களி கூற முடியல. எல்லாரும் தேவனை ஆராதிக்கும் போது என்னால ஆராதிக்க முடியல. 1-2 வருஷமாமா? இல்ல 18 வருஷம். 18 வருஷமா வரியே, உன்னை அவர் கன்சிடரே பண்ணலையே. அப்படி இருந்தும் நீ ஏன் வார? நீ எதுக்கு வார? ஹல்லேலூயா. என்னால நிமிர முடியாட்டியும் என்னால வந்து உட்கார வச்சிருக்கிறார்ல, எனக்கு தெரியும். நான் எங்கே இருக்கிறேன் என்கிற நிச்சயம் எனக்கு தெரியும். நான் இருப்பது அவர் சமூகமானால் என் வாழ்க்கையில ஒரு நாளிலே கர்த்தர் என்னையே நிமிர பண்ணுவா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னால நிமிர முடியாத நிலையில் தான் இருக்கிறேன். இது 2026 என்னையே நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென், ஆமென். கஷ்டப்பட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிற பலவீனம் உள்ள சிலர் இங்க இருக்கிறீங்க.
ஹalleluya. வந்து எனக்கு சிலருக்கு என்னன்னா நான் வந்து அதுல உட்கார்ந்தா போதும். ஹalleluya. ஆமே. எதுவுமே சரீரத்தின் நிலைமை இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். இன்னைக்கு கர்த்தர் சொல்ல விரும்புகிற முதல் வார்த்தை, உங்க நிலைமை அவர் பார்க்கிறார். எல்லாம் தெரியும். காலையிலேயே வீட்டுல ஆமே ஒரு பெருமூச்சு விட்டு அழுதுட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிற சில உள்ளங்கள் உண்டு. எல்லாமே கர்த்தர் பார்க்கிறார். ஆமே. ஹalleluya. ஆமே. கர்த்தரை தேடினது நிமித்தமாய் பட்டணத்திலிருந்து வனாந்திரம் என்கிற சூழ்நிலையில யாராவது இந்த சத்தத்தை சமீபத்துல தூரத்துல இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்க வாழ்க்கையில தான் திருப்தி அடைந்து மீதம் எடுத்து ஓ ஜீசஸ் இப்படிப்பட்ட ஒரு கிரியை இந்த 2026ல கர்த்தர் நடப்பிக்க போகிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. ஹalleluya. அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒரு காரியம் இன்னைக்கு பாருங்க, இந்த ஷிஃப்ட் இந்த சேஞ்சை பார்த்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அப்படியே பேக் வாங்குறாங்க. ஆமா. சிலருக்கு கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? நான் நெருங்க பிரச்சனை ஜாஸ்தி ஆகுது. ஹalleluya. ஆமா. நான் நெருங்க பிரச்சனை பிரச்சனை ஜாஸ்தியாக தான் செய்யும். பவுலே நீங்க சும்மா இருக்க வேண்டியதானே? உங்களை யார் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ண சொன்னா? நீங்க ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணதுனால தான் அந்த பாம்பு வெளியே வந்துச்சு. ஆமே. சிலருக்கு அப்படிதான். நம்ம நெருங்க என்ன ஆகும்? பிரச்சனை ஜாஸ்தியாக. நான் எப்போ ஆண்டவரை தேடலாம் நினைக்கிறேனோ அப்பதான் பிரச்சனை. அந்த பிரச்சனை ஜாஸ்தி ஆகுறதுனாலே புரிஞ்சுக்கோங்க, பிரச்சனை சில தீபம் வந்து அணையறதுக்கு முன்னாடி எப்படி பிரகாசிக்கும் தெரியுமா? அப்படி எரிஞ்சு போயிடும். ஆமே. பவுலே, நீங்க ஏன் பவுலை விரவெடுத்து போட்டீங்க? வேற யாரும் ஜெபம் பண்ண பிரச்சனை இல்லை, நீங்க ஏன் ஜெபம் பண்ணீங்க? பவுலே, நான் ஜெபம் பண்ணதுனால என்னாச்சு? பாம்பு வெளியே வந்துச்சுல்ல. பாம்பு வெளியே வந்ததுனால என்னாச்சு? கடிச்சு. ஆமே. முதல்ல கடிக்கும். கடிச்சா மட்டும் கடிக்கவும் செய்யாது. கடிச்சிட்டு என்ன செஞ்சது? தொங்கி எல்லாம் பாருங்க. பாம்பு சொல்லுது, பாரு எவனை கடிச்சாலும் விசுவாசியை கடிக்க கூடாது. ஹalleluya. பாம்போட விஷம். ஆமே. பாரு, நான் கடிச்சா எல்லாரும் சாவாங்க, ஆனா இவனை கடிச்சா இப்ப நான் சாகிறேன் பாரு, முடிஞ்சு. ஹalleluya. பாம்பே பார்த்து, பாம்பு என்றால் படையும் நடங்குமா, ஆனா விசுவாசியை பார்த்து பாம்பே நடங்குது. பவுல் பாருங்க உதறி போட்டு. ஹalleluya. பவுல என்ன இதுல உதறி? இதை விட பெரிய பாம்பெல்லாம் நாங்க பார்த்திருக்கோம், நாங்க பார்க்காத பாம்பா. ஹalleluya. அப்ப சில நெருங்கும் போது பிரச்சனைகள் வரதான் செய்யும், நெருக்கங்கள் வரதான் செய்யும், போராட்டங்கள் வரதான் செய்யும். அதையும் தாண்டி ஆண்டவர் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து. அப்ப ஆண்டவருக்கு தெரியுது பிலதெல்பியா சபை இப்போ ஒரு சிச்சுவேஷன்ல நமக்காக நிக்குது. உண்மையிலேயே அது நிக்கக்கூடிய சூழ்நிலையே இல்லை. எல்லாரும் மறுதலித்து பின்வாங்கு சீஷர்களாலே நிக்க முடியல. உண்மையில இந்த பிலதெல்பியா சபைக்கு நிக்கக்கூடிய சிச்சுவேஷன் கிடையாது. அதாவது ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னால நிக்க முடியாத சிச்சுவேஷன்ல நான் விழுறேன் தெரியுமா, இதை அவர் குறையா பார்க்க மாட்டார். அந்த இடத்துல அது என் பலவீனமா பார்த்து மன்னிச்சு தூக்கி விடுவார். அதனாலதான் நீதிமான் 7 தடவை. ஆனா அதுலயே நான் நின்னுட்டேன்னு வைங்களேன், இவனால நிக்க முடியாது அதனால விழுந்துட்டான், அது கர்த்தருக்கு தெரியும். நிக்க முடியாம விழுறது வேற, அதாவது நின்றுட்டு இருந்தாலும் எனக்கு போர் அடிக்குன்னு சொல்லி நான் விழுறது வேற, அந்த விழுகை வேற. அப்படி விழுறதுதான் துணிகரமான பாவம். துணிகரமான பாவம். நிக்க முடியல, விழுந்துட்டான், அது தெரியும். அந்த இடத்துலதான் நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் என்ன செய்யுது. அதனாலதான் நாங்க பேதுருட்ட வந்து நீ ஏன் மறுதளிச்சேன்னு அவர் கேட்கவே இல்லை தெரியுமா. ஏன்னா அவன் மறுதளிக்கணும்னு போகல, போன இடத்துல என்ன ஆயிட்டான், மறுதளிச்சுட்டான். மறுதளித்து அதன் பிறகு உணர்ந்து அவன் மனம் கசந்து அழுதான். ஆண்டவர் வந்து சரி, அதுக்கப்புறம் அந்த மேட்ரே ஓப்பனே பண்ணல. ஏன்னா அவன் வந்து நிக்க முடியாம அது விழுந்தது. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. நிக்க முடியாம ஒருத்தன் விழுறான் தெரியுமா, அது அவருக்கு தெரியும் எப்படி. அதனாலதான் பேதுருட்ட சொன்னாரு, நீ இப்பொழுது வராத, பிறகு வா அப்படி. ஏன்னா இவன் வந்தா என்ன செஞ்சிருவான்னு அவருக்கு தெரியும், விழுந்துருவான்னு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் நிறைய பாதைகள்ல அவர் முள்ளுகளினாலே அடைக்கிறதுக்கு ரீசன் அதான்.
மதில எழுப்புனதுக்கு ரீசன் அதுதான். என் வாழ்க்கையில தேவன் திறந்த வாசலுக்காக நான் எவ்வளவு தேங்க் பண்றேனோ அதிலும் அதிகமா எதுக்கு தேங்க் பண்ணணும் தெரியுமா? என் வாழ்க்கையில தேவன் அடைத்த வாசல்களுக்காக. இன்னைக்கும் நான் நிர்மூலமாகாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம், என் வாழ்க்கையில சில வாசல்களை கர்த்தர் அடைத்தபடியினாலே. அப்போ சில இடத்துல நிக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். இயேசு சொல்வார், நீங்க எல்லாரும் என்னை விட்டு விட்டு போகும் காலம் வரும். அப்ப ஆண்டவருக்கு தெரியும் யாருக்குமே நிக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியுது. நீங்க என்னெல்லாம் என்னை விட்டு போகும் காலம் வரும். அப்படி ஓடி போனேன் வை மகனே, துரத்தி வந்து அடிப்பேன் அப்படி சொன்னாரா? இல்ல, அவருக்கு தெரியும். இப்படி சொல்லிட்டு சொல்லுவாரு, பாரு உங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறும், சரியா, கவலைப்படாத, இப்படி சொல்லிட்டு போறாரு. அப்ப அவருக்கு தெரியுது நம்மளால நிக்க முடியாது. அப்ப நிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒருத்தர் நின்னுட்டான் வைங்களேன், அவன் வந்து அவரே ஆச்சரியப்படுத்திடுவான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க தான் அவரே என்ன படுத்துறாங்க? இயேசு ஆச்சரியப்படுத்தின ஒரு நபரை சொல்லுங்க பைபிள்ல. ஒரு கானானிய ஸ்திரீ ஆச்சரியப்படுத்தினா, அப்புறம் 100க்கு அதிபதி ஆச்சரியப்படுத்தினா. இவங்கெல்லாம் ஆச்சரியப்படுத்துறாங்க அவர் அப்படி அப்படிங்கிறாங்க. கானானிய ஸ்திரீ, அதுவும் கானானிய ஸ்திரீயை ட்ரீட் பண்றது வந்து ரொம்ப, இவர் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளும் போடக்கூடாது அப்படின்னு. உடனே அந்த அம்மா, ஆண்டவரே நான் அப்பெல்லாம் கேட்கல, இந்த பிள்ளைங்க சாப்பிடும் போது இந்த மீதி வரும் தெரியுமா, சிலதெல்லாம் கீழே விழும் தெரியுமா, நீங்க எனக்கு அப்பம் கூட தரேன்டாம்பா, ஒரு சின்ன துண்டை பிச்சு போட்டா போதும் நாங்க வாழ்ந்துருவோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் என்னடா இது, என்ன எங்க இருந்து இந்த ஃபெய்த் வந்துச்சு? ஆமென். நீங்க எனக்கு பெரிய தெய்வீக சுகம்லாம் ஒண்ணு வார்த்தை அனுப்பி ஒண்ணு வேண்டாப்பா, அந்த போடும்போது கொஞ்சோல. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். அந்த பிச்சு பிடி போட்டாலே போதும் நாங்க வாழ்ந்துருவோம் ஆண்டவரே, என் பிள்ளை வாழ்ந்துருவாப்பா. ஆமென். நமக்கு அப்போ அடிக்கடிக்கு தந்தாலும் வேற இல்லையா கேட்டுட்டு இருக்கிறோம். ஆமென். ஆனா இந்த அம்மா சொல்லுது, எனக்கு ஒரு சின்ன துண்டை பிச்சு போட்டீங்கன்னா நாங்க செட்டில் ஆயிடுவோங்கிறது. ஆண்டவர் அம்மா உன் விசுவாசம் ஆபிரகாம்கிட்ட கூட சொல்லல. இப்படி ஆபிரகாம்கிட்ட பேசும்போது என்ன தருவீர். ஹல்லேலூயா. ஆமென். இந்த அம்மா நீங்க இதோ இந்த பிள்ளைகளுக்கே கொடுங்க, நான் அதை பறிக்க வரல, ஆனா கொடுக்கும்போது இந்த பிள்ளைங்க தான் சிந்தும். ஆமென். அதை நான் எடுக்க எனக்கு பெர்மிஷன் கொடுப்பீங்களா? ஆண்டவர், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள், நீ விரும்புகிறபடி. அதாவது நிக்க முடியாத சூழ்நிலையில ஒருத்தங்க நின்னுட்டாங்கன்னா அவங்க வந்து தேவனை என்ன படுத்துறாங்க தெரியுமா? ஆச்சரியப்படுத்துறாங்க. எத்தனை பேர் ஆண்டவர் ஆச்சரியப்படுத்திருக்கிறீங்க? நம்ம ஆச்சரியப்படுத்துறோம். பரவாயில்ல, என்னைக்கு வந்துட்டாலே சர்ச்சுக்கு, இப்படிதான் ஆச்சரியப்படுத்துறோம். ஆமே, பரவாயில்ல, இன்னைக்கு தூங்காம இருந்துட்டாங்களே, இப்படியெல்லாம் ஆச்சரியப்படுத்துகிறோம். இல்ல ஆண்டவரே, ஆமே, எப்படி இன்னைக்கு இவன் இன்னைக்கு நைட் இருந்து ஜோம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது எளிமை இருந்து ஜோம் பண்ணிட்டோன்னு வைங்களேன், டேய் என்னடா இது. ஹல்லேலூயா. எப்படி ஒரு பைபிள் இப்ப திறந்ததும் தலை வலிக்குமா? அப்படி இருக்கும்போது எடுத்து கொஞ்சம் இப்படி வாசிக்கிறோம், தேவனை உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம். அதுல அந்த வசனத்தை படிக்கும் போதெல்லாம் எனக்கு என்ன அதுல ரொம்ப பிடிக்கும், அந்த வாசல் திறக்கிறதுல ரெண்டாவது, நான் உண்மையில் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். ஆமா, எல்லாரும் சொல்ல போறாங்க, இவன் அவரால் மிகவும் நேசிக்கப்பட்டவன், இவள் அவரால். எத்தனை பேர் அதை அறியணும்னு விரும்புறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரை தேடுகிற காரியத்துல ஆமென், ஆண்டவரை கவர்ந்தெழுங்கள். நமக்கே தெரியும், எல்லாம் தெரியும், இன்னைக்கு நீ ஜெபம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை, எழுப்பி டப்போட அப்படி உட்காந்துறது, கொஞ்சம் ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர், ஹல்லேலூயா.
இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? நீங்க எல்லாரும் என்னை விட்டு போயிருவீங்க என்றார். ஒருத்தன் வந்து ஆச்சரியப்படுத்திட்டான். யார் தெரியுமா? யோவான் வந்து நின்றுட்டான். ஆண்டவர் அது சொல்லவே இல்லை. நீங்க எல்லாம் போயிருவீங்க, நாளைக்கு சிலுவை பக்கத்துல யோவான் மட்டும்தான் வந்து நிப்பா, சொல்ல வேண்டியதானே? சொல்லவே இல்லை. அவனும் ஓடன வந்து நின்றுட்டான். தேவனை ஆச்சரியப்படுத்தணும். நான் நினைச்சதை விட நான் நினைச்சேன் இவன் காலில் ஒரு 5 மணிக்கு எழுப்பி ஜெபம் பண்ணுவான், பாரு 3 மணிக்கு எழுப்பி உட்கார்ந்து இருக்கிறான். நான் நினைச்சேன் இவன் எல்லாம் 1 ஹவருக்கு மேல இவனுக்கு ஜெபம் ஓடாதுன்னு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான். போதும் போதும்பா, நிறுத்துப்பா. ஆமே, நம் நிலைமை அறிந்து ஜனங்க கல்லறிந்தாலும் பரவாயில்லன்னு தேவ சமூகத்தில் வந்த குஷ்டரோகி, என்னால நிமிர முடியலன்னாலும் நான் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும்னு வந்த 18 வருட பலவீனப்பட்ட ஸ்திரீ, பட்டணத்திலிருந்து அப்பம் நிறைவாய் கிடைக்கிற இடத்திலிருந்து ஒரு சின்ன டீ கூட கிடைக்காத வனாந்திரத்துக்கு, இந்த பட்டணத்திலிருந்து வனாந்திரம், இந்த ஷிஃப்ட் உன் லைஃப்ல எதனால வந்துச்சு? நான் இயேசுவின் இடத்தில் வந்ததுனால. இரண்டாவது ஒரு காரியம், 14-15 வாசியுங்கள். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு, 15வது வசனம், சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு இது வனாந்தரமான இடம். இரண்டாவது சொல்ல விரும்புகிற வார்த்தை, வனாந்திரத்தில் இருப்பதா எண்ணாதே, இயேசுவினிடத்தில் இருப்பதா என்ன. சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பல நேரத்துல நாம் இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் என்றுதான் நம்ம மனசுல இருக்கிறதே தவிர, நம்ம இயேசுவோடு இருக்கிறோம் என்பது நம்முடைய மனசுல இல்லை. தாவீதை போல வனாந்தரத்தை அனுபவித்தவனை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட தாவீது சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு. மத்தேயு சங்கீதம் 139 அதனுடைய 17-18 வசனங்கள், உம்முடைய ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம், அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். அடுத்த வார்த்தையை பாருங்கள், நான் விழிக்கும் போது காட்டில் இருக்கிறேன், வனாந்திரத்தில் இருக்கிறேன், குகையில் இருக்கிறேன் அப்படி சொல்லல. நான் விழிக்கும் போது இன்னும் மண்டையில் இருக்கிறேன். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்க, நான் இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறேன் அப்படி நம்ம மனசுல ஏத்தாம, நான் இயேசுவோடு இருக்கிறேன், நான் இயேசுவோடு இருக்கிறேன். இன்னைக்கு பல நேரத்துல இயேசு கிட்ட வச்சு வனாந்திரத்தை பெருசா பேசிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் கிட்ட வச்சு தேவாலயத்தை பெருசா பேசினதுக்கு ஒரு கல்லு மேல கல்லு ராதுட்டார். ஆண்டவர் இந்த சர்ச்சை எவ்வளவு பெருசு பாத்தீங்களா? அவர் தேவாலயத்திலும் பெரியவர். அவர் சாலமோனில் சீஷர்கள் வந்து எந்த வேர்டை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாங்க அப்படி தெரியுமா? இது வனாந்தரமான இடம் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா? ஆண்டவருக்கே இது தெரியல. சில நேரத்தில் ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம கொடுக்கிற ஐடியா எல்லாம் பார்த்து ஆண்டவரோட பிரமித்து, எங்கனா இவன் வச்சிருக்கிறான இந்த ஞானத்தை. நல்ல வேலை நட்சத்திரத்தெல்லாம் படைக்கும் போது இவன் கூட இல்லை, இருந்த 2 எடுத்து பாக்கெட்ல போட்டு எங்கேயாவது கொண்டு வச்சிருப்பான். சில நேரத்தில் நம்ம ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனைகளை பார்த்தா, ஆண்டவர் இது வனாந்தரமான இடம், டைம் ஆயிட்டு, ஓ டைம் ஆயிட்டோம். அவர் காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிறவர். யோசுவாவுக்கு யுத்தம் முடியலன்னு சூரியனை நிக்க வச்சவர். அவன் ஒருத்தன் சுவர் புறம் திரும்பி அழுதான்னு சொல்லிட்டு சூரிய பாகையை பின்னாக போக வச்சவர். கிளாக்க பின்னாடி ஓட வைக்கிறார் ஆண்டவர். ஆமென். அவர் இப்படி மாத்தும் போது எத்தனை செட்டப் மாத்தணும் தெரியுமா? எவ்வளவு கோள்கள்ல மாற்றம் இருக்கணும், எத்தனை எல்லா செட்டப்லயும் மாத்தணும். அவரு எல்லாத்தையும் மாத்திர ஒரு செகண்ட்ல இப்படி மாத்திரவட்ட வந்துட்டு டைம் ஆயிட்டு. இன்னும் 2 பாயிண்ட் தான் ஆச்சு. இன்னும் இருக்கு 3 பாயிண்ட். ஆமே ஹல்லேலூயா. வனாந்தரமான நம்ம ஆண்டவர்ட்ட வந்து, ஆண்டவர் நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா ஆண்டவரே, நான் எங்க இருக்கிறேன் தெரியுமா ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்க மடிகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? ஆமே. எங்க இருக்கிறோம்?
தாவீதே எங்க இருக்கு? நேத்து எங்க இருந்தீங்க தாவீதே? நேத்து அவர்கிட்ட தான் இருந்தேன். இன்னைக்கு அவர்கிட்ட தான் இருக்கிறேன். நாளைக்கு அவர்கிட்ட தான் இருப்பேன். இந்த அனுபவம் தான் ஒரு நாளில் இங்கே ஓட்டத்தை முடிக்கும் போதும் நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவே. காலைல கண் விழித்ததும் நான் இன்னும் உம்மண்டையிலே. தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமி. மாவலிய கோரமாக சிலுவை மீதினில் நான் கோவே தொங்க நேரிடினோ ஆவலாயோ அண்டை ஆமே சேவே. ஆமே. எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணி தேங்க் பண்றீங்க? ஆண்டவரே, இந்த வனாந்திரத்தில் இருந்தாலும் என்ன உங்க கூட வச்சிருக்கிறீங்களே அப்பா. ஹalleluya. இயேசுவோடு வனாந்திரத்திலிருந்து தன் நேசரின் மார்பில் சாய்ந்து கொண்டு வருகிற இவள் யார்? வனாந்திரத்திலிருந்து தாவீது ஒரு சங்கீதம் பாடுறாரு 63. நிறைய சங்கீதம் பாடி இருக்கிறாரு வனாந்திரத்தில். அதுல ஒரு சங்கீதம் 63. அதுல சொல்றாரு, இப்படி உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். எனது ஆத்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்கிறது. உம்முடைய கரம் என்னை தாங்க. அப்ப வனாந்திரத்துல என்ன எங்க இருக்கிறீங்க தாவீது? நான் அவரை பிடிச்சிருக்கிறேன், அவர் என்ன பிடிச்சிருக்கிறார். ஹalleluya. ஆமா, நீங்க எங்க இருக்கிறீங்க? நான் இருக்கிற சூழ்நிலையை நீங்க கேட்டீங்கன்னா அது ரெண்டாவது. நீங்க எங்க இருக்கிறீங்க? நான் அவர் அண்டையில் இருக்கிறேன். நான் இயேசுவோடு இருக்கிறேன். அவங்க எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க தெரியுமா? ஆசாப் சொல்லுகிறார் 73வது சங்கீதத்துல 14வது வசனத்துல, நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலை தோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். டெய்லி எனக்கு கஷ்டம், எனக்கு போராட்டம், எனக்கு நெருக்கம். 21வது வசனத்துல, இப்படியாக என் மனம் கசந்தது. எனக்கு தானே டெய்லி கஷ்டம், போராட்டம், நெருக்கம். என் உள்ளிந்திரியங்களில் குத்துண்டேன் என்று சொல்லுகிறான். மனசே சரியில்லை. ஆமே, சிலர்லாம் இருக்கிறத பார்த்தாலே தெரியும், மனம்லாம் இப்படி கசந்து இருப்பாங்க. என்ன வாழ்க்கையோப்பா, போட்டோக்கு மட்டும் கொள்ளலாம், சேர்ந்து போட்டோ எடுத்து போடுறதோட சரி, என்னத்த லைஃப் இது, அப்படியே உக்காந்து இருக்கிறது. மகிழ்ச்சியாய் கைதிட்டோம், என்ன மகிழ்ச்சி, சந்தோஷம். சாம மனம் உள்ளிந்திரியங்களில் கூத்துண்டே. அடுத்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, நான் காரியம் அறியாத மூடனானே. உமக்கு முன்பாக எப்படி இருந்தேன்? மிருகம் போல. என்ன ஏன் இப்படி வச்சிருக்கிறீங்க, என்ன ஏன் அப்படி வச்சிருக்கிறீங்க? ஆனா இவனுக்கு ஒரு உணர்வு வருகிறது. அந்த உணர்வு வந்த போது தான் ஒன்றை புரிந்து கொள்ளுகிறான். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு. ஓ ஜீசஸ், இப்பதான் ஆமா, என்னதான் வாதிக்கப்பட்டாலும் தண்டிக்கப்பட்டாலும் என்னை எங்க வச்சிருக்கிறார் தெரியுமா? ஆமா, என்னை எவரோடு வைத்திருக்கிறார். ஆமே, இந்த வனாந்திரம் என்ன இயேசுவோடு வைக்குமானால் இந்த வனாந்திரத்துக்காக ஸ்தோத்திரம். Glory. ஆமே, ஆமா. இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷன், இன்னைக்கு நம்மை தேவனிடத்துல கொண்டு வந்து நிறுத்துவதற்கு இது ஒரு முக்கிய காரணம் இல்லைங்க. ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினார்? இது ஒரு பெரிய கொஸ்டின். ஏன் வனாந்திரத்தில் நடத்துறார்? இப்படி ஒரு வனாந்திரத்தை மட்டும் ஆண்டவர்
பிளான் பண்ணாம இருந்திருப்பார்னு வைங்களேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி போனாங்கன்னு 107வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? 107வது சங்கீதம் அதனுடைய 1 முதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது, கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு, அடுத்த வார்த்தை, கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்திலே அவாந்திர வழியாக பசியாகவும் தாகமாகவும் ஆத்மா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். அடுத்த வார்த்தை, தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். இந்த வனாந்திரத்துல கொண்டு வந்தது எதுக்கு அப்படின்னா அவர் பிடியில இருக்கிறதுக்கு. அவங்க லைஃப்ல மட்டும் இந்த பசி தாகம் இதெல்லாம் இல்லைன்னு வைங்களேன், அவங்க பாட்டுக்கு போயிருப்பாங்க. ஹல்லேலூயா. இந்த வனாந்திர, அதனாலதான் மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களை வழி நடத்தினார். பகல்ல மட்டும் கிடையாது, இரவுலையும். நம்ம ஆண்டவர் பாருங்க, 6 மணி ஆச்சு சொல்லி அவருக்கு நடைய யாரும் அடைக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. பார்வை நேரெல்லாம் முடியாது. ஆமே, என் ஆண்டவர் சீசனல் காட் கிடையாது. அவர் என்றென்றைக்கும் இரவும் பகலும். ஆமே, ஹல்லேலூயா. அவ்வளவுதான், டைம்லாம் முடிஞ்சு அப்படிலாம் கிடையாது. பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். ஃபுல்லா அவரை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். அப்படி சார்ந்து இருக்கிறவர்களை கர்த்தர் செவ்வையான வழியிலே நடத்தி 8 சொல்லப்பட்டிருக்கிறது, தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் லைஃப்ல நான் வனாந்தரமான சூழ்நிலையில் இருக்கிறது உண்மை. ஆனால் எங்கே இருக்கிறேன்? யாரிடத்தில் இருக்கிறேன்? ஹல்லேலூயா. ஆமென். அவரோடு இருக்கிறேன் அல்லவா? இந்த சூழ்நிலை என்னை இயேசுவின் இடத்துல உட்கார வச்சிருக்கு அப்படின்னா, இந்த சிச்சுவேஷனுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வனாந்திரமே வாழ்க்கை ஆனாலோ கர்த்தர் என் பக்கம் உண்டு. வலது கரத்தை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லுங்க. வனாந்திரமே க்ளோரி, கர்த்தர் என் பக்கம். வேண்டியதை அவர் பார்த்துக் கொள்வார், வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார். நம்பி நான் முன் செல்லுவேன். ஜீசஸ், வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார். நம்பி நான் முன் செல்லுவேன். ஆமென். அதாவது இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஜனங்கள் வந்து சொல்லல இது வனாந்திரம். வந்து சொன்னது யாரு? சீஷர்கள். அதாவது ரொம்ப நாள் இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க. ஆமென். ரொம்ப நாள் கூட இருந்து பழகிட்டாங்க பாருங்க. ஆமா, கொஞ்சம் கொஞ்சம் ஓவரா பேசுவாங்க அவங்க தான். ஹல்லேலூயா. ஆண்டவரே டைம் ஆச்சு, உட்கார்ந்து இருந்து பேசிட்டே இருக்கிறீங்க, டைம் ஆச்சு. ஜனங்கள் சொல்லவே இல்லை. அதாவது தேவனோடு நம்ம நெருங்க நெருங்க நம்ம என்ன ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் பிரசன்ட் பண்றோம் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவரிடத்துல நெருங்க நெருங்க. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை சேலஞ்சா வைக்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்துல நம்மளதான் நிறுத்தி செய்ய வைப்பா. நீங்களே கொடுங்க அப்படின்ட்டாரு. வனாந்திரமான இடம் நேரம் ஆச்சு, ஜனங்களை அனுப்பிவிட சொல்லும் போது இயேசு சொல்வார், நீங்களே கொடுங்க அப்படின்பார். இப்ப எல்லாம் நம்ம ஒரு காரியத்திலேருந்து எஸ்கேப் ஆகலாம் நினைக்கிறோம் தெரியுமா? அந்த காரியத்துல நம்மளை தான் பிடிச்சு போடுவார். இந்த ப்ராஜெக்ட் நீ தான் செய்யணும். ஹல்லேலூயா. டைம் ஆகுது ஆண்டவரே, ஜனங்களை அனுப்பி விடுங்க. பல நேரத்துல நம்முடைய ஆரம்பத்துல ஆண்டவரிடத்துல நெருங்கும் போது நம்ம இந்த வனாந்திரத்தெல்லாம் பெருசா சொல்லவே இல்லை ஆண்டவர்கிட்ட. ஆனா நெருங்க 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 நம்மையும் தாண்டி ஆண்டவர்கிட்ட சொல்றோம். 75வது வயசுல கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கும் போது ஆபிரகாம் எதுவுமே கேட்கலையே.
ஆனா 86வது வயசுல கேட்கிறார், என்ன தருவீர் அப்படின்னு கேட்கிறார். ஆமா, ஏன்னா நாட்கள் பழக்கமாகிறது அல்லவா, நாட்கள் ஆகிறது அல்லவா. இந்த ஜனங்க இன்னைக்குதான் வந்திருக்கிறாங்க, ஆனா நாங்க 3 வருஷமா இருக்கிறோம் ஆண்டவரே கூட. இது வனாந்திரமான இடம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. அழைக்கப்பட்ட ஆரம்ப பல நேரத்துல நம்ம தான் அந்த ஆதியில கொண்டிருந்த அன்பு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்ட அந்த அப்போ நீ உனக்கு எந்த அன்பு சகலத்தையும் நம்பும் நம்பும். காணப்படாத தேசத்துக்கு போ அப்படிங்கிறார். அவனுக்கு எந்த தேசம் தெரியல, என்ன ஒரு கொஸ்டின் கிடையாது. 86 வயசுல என்ன தருவீன்னு கேட்கறவனுக்கு 75 வயசுல கேட்டான். 75 வயசுல பிள்ளைய தாரேங்கிறார். 75 வயசு சாதாரணமான வயசா? ஆமே, 75ல நமக்கெல்லாம் எங்க இருக்குன்னே தெரியாது. ஹல்லேலூயா. 75 வயசுல ஒரு கொஸ்டின் கிடையாது, ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. ஆனா 86 வயசுல இப்ப பழக்கம் ஜாஸ்தி ஆயிட்டு, இப்ப பழக்கம் ஜாஸ்தியானதும் ஆண்டவரே ரைட்டு தான், இது நம்ம கேட்ட பிரசங்கம் தான். இன்னைக்கு என்ன அப்போ அது இப்போ 5 எடுப்பாரு, 5000 மாறும், மீதியை கூடையில தந்து விடுவாங்க. இதான இன்னைக்குள்ள செய்தி. ஆமாம், நமக்கு என்ன பழக்கமாயிட்டு நிறைய காரியம் பழகுனதுனால ஆமே நம்மளே நமக்கு அது ஒரு சலிப்பு மாதிரி இருக்கு. நம்ம லைஃப்ல இப்படி ஒரு நிலைமை மட்டும் என்ன ஆயிடக்கூடாது தெரியுமா? வந்துடவே கூடாது, வந்துடவே கூடாது. 40 நாள் தேவ சமூகத்தில் இருந்து முடித்ததுக்கு அப்புறமும் பிசாசு வந்து கேட்ட போது இயேசு சொல்றார், மனுஷன் 40 நாள் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு வார்த்தை, அப்போ அவருக்கு அதுல சலிப்பே இல்லை. அப்பா பேசுறது, அப்பா கிட்ட பேசுறது, அவருடைய மகத்துவத்தை சொல்றது. ஆமென். அதுல வந்து கொஞ்சம் கூட ஆரம்பத்துல இப்படி பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா? எதை கேட்டாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் செய்வார் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ பாரு என்ன பேசிட்டு இருக்கிறாங்க, இது வனாந்தரமான இடமாச்சு, ஐயோ டைம் ஆயிட்டு, இனி இப்படி வச்சிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, 2025 வரை பார்த்தாச்சு, இனி 2026 இப்படியே பார்த்துட்டு இருந்தா அப்படியே போயிட வேண்டியதான். இப்படி பேசுறது யாரு? சீஷர்கள். ஆமே, ஆரம்பத்துல எப்படிங்க இருந்தீங்க? ஆதியில கொண்டு இருந்தீங்க, அப்ப அன்பு ஜாஸ்தியா இருந்துச்சு. இப்ப என்ன தணிந்து போகுது அப்படின்னா அன்பு குறைய ஆரம்பிச்சுட்டு, நமக்குள்ள வசன அறிவு ஜாஸ்தியாகிட்டு, இல்லைன்னு இல்ல, பைபிள்னால ஜாஸ்தியாகிட்டு, நம்ம கேட்காத பிரசங்கங்களா. ஆனா எது தாழ்ச்சி ஆயிட்டு அப்படின்னா இந்த அன்பு தாழ்ச்சி ஆயிட்டு. இந்த வனாந்தரமான இடம் அப்படின்னு சொல்றவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் விட்டு வந்தவங்க தான். ஆண்டவரே நாங்க விட்டு வரோம், விட்டு வரும்போது யாருமே எதுவுமே கேட்கல, விட்டு வரோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் அது தருவீங்களா? ஒன்னும் கேட்கல, ஒரு கொஸ்டினும் கிடையாது. வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடந்து போயிட்டே இருக்கிறார். வாரானா அப்படி பார்க்கல, அவன் வாரான், பேதுரு வரான், யோவான் வரான், யாக்கோபு வரான், எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்ப சொல்றாங்க, ஆண்டவரே இது வனாந்தரமான இடம். ஹல்லேலூயா. ஒரு சத்தியத்தை கேளுங்க, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்று எப்படி மாறாதவரோ அதே போலதான் இன்னைக்கும், அதே போலதான் நாளைக்கும். இந்த காலங்கள் மாறலாம், ஏன் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தையின் ஒரு உறுப்பு கூட மாறாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த வனாந்திரத்தை எப்படி எல்லாம் பார்க்கறாங்க அப்படின்னா, எகிப்திலிருந்து ஆண்டவர் மீட்டு கொண்டு வருகிறார். பார்வோன் சேனை வந்ததும் இவங்களுக்கு என்ன தெரியுது? நம்ம எங்க நிக்கிறோம் தெரியுது? வனாந்திரத்துல நிக்கிறோம் தெரியுது. மற்றபடி எல்லாம் சும்மா மற்றபடி ஜாலியா இருப்பாங்க, மற்றபடி ஒரு பிரச்சனை கிடையாது. ஜாலி. வெளியே வந்ததுமே ஐயோ வனாந்திரமா இது, இந்த வழியாட்ட போன யாரும் முறுமுறுக்கல, எல்லாரும் அணியா புறப்படுறாங்க, ஜாலியா புறப்படுறாங்க. இவங்களுக்கு எப்போ அந்த வனாந்தரம் கண்ணுக்கு தெரியுமா? பார்வோன் சேனை வந்ததும். ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது வனாந்தரம் பெருசா தெரியும். சீஷர்களுக்கு வனாந்தரத்தில் இருக்கிறோங்கிறது எப்போ சொல்றாங்க? சாயங்காலம் ஆனபோது ஒரு இருள் அப்படி நெருங்குது. அந்த ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, சீசன் மாறுது. ஓ நம்ம வனாந்தரத்தில் இருக்கிறோம்.
பார்வோன் அப்படி பிரச்சனை வந்தும்போது, ஓகே நம்ம எங்க இருக்கிறோம்? வனாந்திரத்துல இருக்கிறோம். நாங்க வனாந்திரத்துல சாகவா எங்களை கொண்டு வந்தீங்க? எகிப்துல கல்லறை இல்லை என்றா எங்களை வனாந்திரத்துல கொண்டு வந்தீங்க? எப்ப சொல்றாங்க? ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது. அடுத்து வனாந்திரத்தை, சிவந்த சமுதிரத்தை தாண்டியாச்சுல, தாண்டினதும் இவங்க திருப்பியும் வனாந்திரம் சொல்லி அழுதாங்களா? இல்ல, துதிச்சாங்க. அவங்க துதிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து போறாங்க, அவங்களுக்கு தாகமா இருக்கு. தாகம், பசி. அப்போ ஒரு தேவை இங்க ஜாஸ்தியான போது என்ன சொல்றாங்க? இந்த வனாந்திரத்துல நாங்க சாகுறதுக்கு எங்களை கொண்டு வந்தீங்க. ஒரு பிரச்சனை பெருசாகும் போது, தேவை பெருசாகும் போது, அந்த இடத்துல எல்லாம் வரும்போது இஸ்ரவேலர்கள் எதை பார்க்கறாங்க அப்படின்னா, நான் எங்க இருக்கிறேன் தெரியுமா? வனாந்திரத்தில் இருக்கிறேன். அவங்க எதை பார்க்கல அப்படி தெரியுமா? நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். பிரச்சனை பார்வோன் சேனை வந்ததும் அவர் என்ன விட்டுட்டு போகல. எனக்கு தாகம் எடுத்த போது அவர் மேல அடிய வாங்க வச்சு தண்ணிய கொடுக்கிறார். விட்டுட்டு போகல. நேத்து அவ்வளவு பிரச்சனையில விட்டுட்டு போகாதவர் இன்னைக்கு இந்த வனாந்திரத்திலையும் என்னை விட்டுட்டு போக மாட்டார். நான் கர்த்தரோடு இருக்கிறேன். இதுவரை கர்த்தர் என்ன கைவிடல, விட்டுட்டு போகலன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க இருக்கிற இடம் பெரிய வனாந்திரமா இருந்தாலும் கர்த்தர் உங்களை விட்டு விலக மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பல நேரத்தில் நமக்கு ஒவ்வொரு பிரச்சனை எழும்பும் போது ஆமென் ஆண்டவர் சமூகத்தில் இப்ப இங்க வந்து உட்கார்ந்து நல்ல ஆராதனையிலேயே பாதி டெலிவரன்ஸ் வந்துடும். மனசெல்லாம் அப்படி அடுத்த வேர்டுக்கு ரெடி ஆயிரும். இப்படி நம்ம ரெடி ஆகும் போது வேர்டெல்லாம் கேட்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். வீட்டுல போய் வீட்டுக்குள்ள என்றாலும் வீட்டுல ஏதாவது ஒரு பார்வை நிற்பான். அப்பதான் நமக்கு தெரியும் நம்ம எங்க இருக்கிறோம்? வனாந்திரத்துல இருக்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா. பார்வோன் வராத வரைக்கும் இன்னைக்கு மீட்டிங் சூப்பர். எனக்காகவே வீட்டுல போ. நம்ம சில நேரத்தில் இப்படிப்பட்ட இந்த வனாந்திரத்துல அங்க கல்ற இல்லைன்னா இங்க வந்தோம். அங்க கல்றையும் இருக்கு, இறந்து என்னெல்லாமோ எங்களுக்கு பண்ணுவாங்க. இங்க மண்ணை போட்டதோட சரி, அங்க கல்ற இல்லைன்னா இங்க வந்தோம். அங்க கெட்டுவாங்க, மாலையெல்லாம் போடுவாங்க, நைட்டுக்கு மெழுகுத்திரி வர கொளுத்தி வைப்பாங்க. எங்களுக்கு அங்க இருள் பயமே கிடையாது. அங்க கல்ற இல்லைன்னா ஏன் பார்வோன் வந்துட்டான்? பார்வோன் வரலன்னா பிரச்சனையே கிடையாது. நமக்கு இந்த வனாந்திரம் கண்ணுக்கு தெரியுது. நமக்கு ஏன் வனாந்திரம் கண்ணுக்கு தெரியுது? நேரம் அதிகமாகிறது. சாயங்காலம் ஆயிட்டு, ஏன் காலையிலே ஆயிட்டு. காலையிலே அந்த வனாந்திரம் தானே. காலையில அந்த ரொம்ப பெருசா தெரியல, சாயங்காலம் ஆயிட்டு. காலையில ஏன் பெருசா தெரியல பேதுருவே? காலையில இவர் அனுப்பி விடுவார்னு பார்த்தேன். இவர் உட்கார வைப்பாருன்னு எனக்கு தெரியாது. கொஞ்ச நாள் அப்படி அனுப்பி விட்டுருவாரு, பிரச்சனை அப்படியே சால்வ் பண்ணி விட்டுருவாருன்னு பார்த்தா இவரும் முடிக்கிற மாதிரி இல்ல, மக்களும் போறது மாதிரி இல்ல. நம்ம இடையில புகுந்து ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணாதான் இனி மீட்டு நிக்கும். ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்ததும் உங்களுக்கு இந்த வனாந்திரம் கண்ணுக்கு தெரியல? அப்போ என்னதான் தெரிஞ்சது? அப்போ மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் கர்த்தர். இப்ப ஏன் அவர் இல்லையா? இருக்கிறாரு. ஆனா இப்ப கண்ணு எதை பார்க்குது? இப்ப கண்ணு பார்வோனை பார்க்குது. அவர்கள் திரும்பி ஆமா நல்ல வேலை. இந்த லோத்துக்கு சொன்னது மாதிரி இங்க சொல்லி மோசே உட்பட எல்லாரும் உப்பு தூணா நின்றுப்பாங்க. ஆமென். எவ்வளவு இரக்கம் பாராட்டுறார். ரத்தத்தால் மீட்கப்பட்ட லோத்தின் மனைவிக்கு நமக்கு என்ன வித்தியாசம் தெரியும்? அவங்கள இரக்கத்துல கைப்பிடிச்சு வெளியெழுத்தாரே தவிர அவங்க யாருமே ரத்தத்தால மீட்கப்படல. நம்மளை கர்த்தர் ரத்தத்தால மீட்டிருக்கிறார். இல்லைன்னா லோத்தின் மனைவி மாதிரி எல்லாரும் எந்தெந்த தெருவுல நிப்போன்னு தெரியாது. நம்ம ஊர்ல உப்புக்கு பஞ்சமே கிடையாது. ஆமென் ஹல்லேலூயா. அப்பா உப்பு வேணும், அங்க அம்மா நிக்கிறாங்கப்பா, கொஞ்சம் ரெண்டு எடுத்துட்டு வா. அதுல நிக்கிறாங்க, அந்த தெருவில் சைட்ல அப்படி நிப்பாரு, எடுத்துட்டு வா. இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோன் சேனை வந்ததை எல்லாரும் திரும்பி பார்க்கறாங்க. அப்படியே விடல. எசேக்கியேல் ஒரு வார்த்தை உண்டு, என் கண் அவர்களை தப்ப விட்டது. ஆமென். என் கண் அவர்களை தப்ப விட்டது.
இந்த வசனம் படிக்கும் போதெல்லாம் நான் உடைவேன். அப்படி அவர் கண்ணு தப்ப வேண்டுச்சு. உமழகான கண்கள் என்னை ஜீசஸ் முடிந்ததென்று கைகளை உயர்த்தி யாரும் அறியாத என்னை தேடி வந்தவரே, தேடி வந்த தூக்கி எறியப்பட்ட என்னை தூக்கி வேண்டும் என்று சொல்லி ஓ சேர்த்து கொண்ட அழகான கண்கள், அழகான கண்கள் என்னை கண்டதாலே ஆமென் நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி ஒவ்வொரு பிரச்சனை வர 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 இவங்க வனாந்திரத்தை பார்க்கறாங்க. பிரச்சனை வரும்போது நீங்க இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க. அந்த சூழ்நிலையை பார்த்தா நம்ம அமிழ்ந்து போகிறது போலதான் நமக்கு உணர்வு வரும். அந்த சூழ்நிலையில நம்மோடு கூட யார் இருக்கிறா? ஆமென். இந்த சீஷர்கள் என்ன பண்ணி இருக்கணும்? ஜனங்கள் இப்படி ஏதாவது டைம் ஆகுதுன்னு கேட்கும் போது சொல்லி இருக்கணும், டைம் ஆனா என்னப்பா? ஆமென். டைமை கண்ட்ரோல் பண்றவரே நம்ம கூட தானே இருக்கிறார். ஹalleluya. ஆமென். ஜீசஸ். இப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மீட்டிங் 1 மணிக்கு மீட்டிங் வந்திருப்பாங்க, சகோதரி வந்திருக்கிறாங்கன்னு வைங்களேன். அவங்களுக்கு 1 மணிக்கு 1:15 வீட்டுக்கு போயிடணும். ஏன்னா ஹஸ்பண்டுக்கு என்ன கொடுக்கணும்? அவர் லஞ்ச் டைம் வரும்போது சாப்பாடு கொடுக்கணும். அப்படி நான் போகும்போது அவர் வரும்போது நான் வீட்டில் இல்லைன்னா அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ டைம் ஆக 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 அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ முடிக்க மாட்டேங்கிறாரு அப்படி பக்கு 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 பக்குன்னு இருக்கும். இப்போ அதே இது அவரும் மீட்டிங் உக்காந்துட்டார், எப்படி இருக்கும்? நம்ம எதுக்கு பயப்படணும்? ஏன்னா அவர் எங்கதான் இருக்கிறாரு? இங்கதானே இருக்கிறாரு. அப்ப 1 மணி ஆனா என்ன, 2 மணி ஆனா என்ன? ஹalleluya ஹalleluya. அப்ப எதுக்கு இது எக்ஸாம்பிள் சொல்லணும்? நம்ம நமக்கு மேல ஒருத்தர் இருந்து நம்மளை கண்ட்ரோல் பண்றாங்க. அப்போ அவங்கள நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? ஐயோ டைம் ஆயிட்டுன்னா என்ன வேணாலும் ஆகலாம். அப்ப இந்த பயம் இப்போ நமக்கு தேவை இல்ல. ஏன்னா எல்லாத்தையும் தீர்மானிக்கிறவர், எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறவர் என் கூட இருக்கிறார். ஹalleluya. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த வனாந்திரத்துல என்ன தீர்மானிச்சிட்டாங்கன்னா, இப்படி ஒவ்வொரு தேவை வரும்போது கஷ்டமா இருக்கு, நம்ம எகிப்துக்கு போலான்னு திரும்பிட்டாங்க. இப்ப கர்த்தர் மோசையை கொண்டு ஆரோன் மூலமாய் ஜனங்களோடு பேசுகிறார். பேசினதுக்கு அப்புறம் யாத்ராகமம் 16:10 ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாருக்கும் இதை சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வனாந்திர திசையாக திரும்பி பார்த்தார்கள். அப்ப வனாந்திர திசையா திரும்பி பார்த்தாங்கன்னா அவங்க எங்க இருந்து திரும்பிட்டாங்க? வனாந்திரத்திலிருந்து திரும்ப எகிப்துக்கு போக திரும்பிட்டாங்க. நீங்க கவனிங்க, இப்படியே வனாந்திரத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. ஐயோ இது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி திரும்பிட்டாங்க. திரும்பும் போது கர்த்தர் மோசே ஆரோனை கொண்டு பேசுறார். இங்க பாருங்க, உங்க முறுமுறுப்பெல்லாம் கேட்டார். கர்த்தர் உங்களுக்கு அப்பம் தருவார் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது இவங்க இப்ப திருப்பியும் வனாந்திர திசைக்கு திரும்பும் போது வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்படும். மேகம் தெரியுது. அவங்களுக்கு இதுவரை என்ன தெரியலன்னா அந்த மேகத்துல கர்த்தர் இருக்கிறது தெரியல. ஆமென். இப்படி வனாந்திர திசைக்கு திரும்புறாங்க. பல நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் நம்மளை விட்டு போயிட்டார். இல்ல, நம்ம தான் அவரை விட்டு போயிட்டு இருக்கிறோம். மகிமை மேகத்திலே காணப்பட்டது. அவர் விலகல, அவர் அங்கேயே தான் இருக்கிறார். ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கிறீங்கன்னா இந்த வனாந்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை கூட எனக்கு ஆசீர்வாதம்.
அவர் தவனமுள்ள ஆத்துமாவை திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். மத்தேயு 14 அதனுடைய 15-16 வசனங்களை வாசிக்கலாம் ஒரு விசை கூட. சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று. ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி அவர்கள் போக வேண்டுவது இல்லை, அவங்கள அனுப்ப மாட்டேன். ஆமென் ஆமென். இது இப்படி சொல்ல விரும்புகிறேன். தாமதமானாலும் செய்ய வேண்டியதை செய்யாமல் கர்த்தர் வெறுமையாய் அனுப்ப மாட்டார். செய்ய வேண்டியதை செய்யாமல். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்படின்னா நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். இந்த வனாந்திரத்துல நம்ம போலாம் நினைச்சாலும் கர்த்தர் போகாம பிடிச்சு வச்சிருக்கிறார்னா நாம் எதிர்பார்க்காத ஏதோ ஒன்றை கர்த்தர் அங்கே நமக்காக செய்ய போகிறார் என்று அர்த்தம். இப்போ டைம் ஆனதுக்கு அப்புறம் ஜனங்க ஏன் வனாந்திரத்தை விட்டு போகல அப்படின்னு கேட்டா என்ன தெரியுமா? இதுல தெரியுது, அவர் போக விடல. சீஷர்கள் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க, பாஸ்டர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. ஆண்டவர் எப்படியாவது அனுப்பி விடுங்கப்பா. இல்ல இல்ல எல்லாம் முடியாது. ஆமென். அந்த கானானிய ஸ்திரீ இயேசுவின் இடத்தில் வரும்போது 12 அப்போஸ்தலர்களும் வந்து நிக்கிறாங்க. செயின்ட் பீட்டர் உட்பட எல்லா செயின்ஸும் வந்து நிக்கிறாங்க. ஆமென். வந்து நின்று, ஆண்டவரே அவளை அனுப்பிவிடும், பேசாம வா, சத்தம் போடாத, உனக்கு ஏதாவது தெரியுமா? ஆமா நீ பேசாம வா. அந்த மேட்ரை பேதுருட்ட சொல்லியிருந்தா எப்படியா இருக்கும்? பிள்ளைங்க அப்பத்தை எடுத்து இந்த மேட்ரை வேற யார் மூலமா சொல்லியிருந்தாலும் அந்த நமக்கு அடிச்சுட்டு போயிருக்கும். சில மேட்ரை வந்து அவர் தான் டீல் பண்ணியிருப்பார். பிள்ளைங்க அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டினா சொன்ன அப்படி 2 கடி, அவ்வளவுதான். வேற யார்கிட்ட சொல்லியிருந்தாலும் டீலிங் வேற. அவர் சில விஷயத்தை அவர் தான் ஹேண்டில் பண்ணுவார். இதை வந்து வேற யாருக்கும் ஹேண்டில் பண்ண தெரியாது. ஆண்டவரை இவளை அனுப்பிவிடும், அவளை அனுப்பிவிடுங்கன்னு சீஷர்கள் சொன்னது அவன் மேல இருக்கிற பாசத்துல இல்ல, அவளுடைய தொந்தரவு தாங்க முடியாம. ஆண்டவருக்கு என்ன பிடிச்சிருக்கு? இந்த தொந்தரவு பிடிச்சிருக்கு. ஆமா, பாஸ்டர்ஸுக்கு இந்த தொந்தரவு பிடிக்காது, ஆண்டவருக்கு இந்த தொந்தரவு பிடிக்கும். அதனால எங்களை விட்டுருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தொந்தரவு தான் பிடிக்கும், விட மாட்டார். ஆமா, ஒரு பிரேயரை குறித்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்வார்ல. ஒரு சிநேகிதன் இரவு நேரத்தில் போய் சிநேகிதன் வீட்டு கதவை என்ன செய்யறான்? தட்டுறான். அந்த கதவு பக்கத்தில் பிடிச்சு வச்சிருந்தார் பாத்தீங்களா? எப்படி பிடிச்சு வச்சிருந்தா தெரியுமா? இப்போ எனக்கு தரக்கூடாது அப்படின்ட்டார். அவர் இல்லைன்னு சொல்லியிருந்தா மேட்டர் முடிஞ்சிருக்கும். இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறார், இப்ப தரவும் மாட்டேங்கிறார், பிடிச்சு வைக்கிறார் நம்மள. இப்படிதான் பிடிச்சு வச்சிருக்கிறார். ஒண்ணு ஒரேடியா தரமாட்டேன்னு சொல்லுங்க, சொல்ல மாட்டேன், அப்ப விடுங்க, அதை விட மாட்டேன். ஹல்லேலூயா. அப்படி பிடித்து வைக்கப்பட்டவர்களுக்காக ஸ்தோத்திரம். அவங்க லைஃப்ல ஒரு திருப்தியை கர்த்தர் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரால் அப்படி பிடிச்சு வைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்றவங்க இப்ப மட்டும் ஈவினிங் ஆகுது, சீஷர்கள் சொல்றபடி கேட்டு ஆண்டவர் எழும்பி சென்று வாருங்கள் எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னா அவங்க போயிருப்பாங்களா? போயிருக்க மாட்டாங்களா? போயிருப்பாங்க. ஆனா போக விட மாட்டேங்கிறார். சில வனாந்திரத்துல வந்து பயில் காட்டி அழைத்தது பிடிச்சு வைக்கிறார். ஆமே, அப்படிலாம் அனுப்ப மாட்டேன். எலிசா தீர்க்கதரிசி சூனேம் நாட்டுக்கு போகும்போது அங்க இருந்துக்கிற ஒரு ஸ்திரீ அவரை கூப்பிட்டு பணிவிடை செய்கிறார். அந்த வீட்டில் அவளுடைய வீட்டில் மேலே ஒரு ரூம் கட்டி எலிசா கொடுக்கிறார். எலிசா போய் அங்கே வீட்டில் ரிலாக்ஸ் பண்ணும்போது கேயாசியை கூப்பிட்டு கேட்குறாரு, இவளுக்கு ஏதாவது பண்ணணுமே, அவளை கூடு அப்படின்னு. உடனே அவள் வந்து நிற்கிறா. என்னம்மா, நான் அவனுக்கு ஏதாவது பண்ணணுமா? ராஜா கிட்ட ஏதாவது பேசணுமா? ஒன்றும் வேண்டாயா சொல்லிட்டு போயிட்டான். போகும்போது கேயாசியை பார்த்து, இவளுக்கு என்ன, இவளுக்கு குழந்தை இல்லை, திருப்பி கூப்பிட்டு வாசற்படியில வந்து நிற்கிறான். போனவளை கூப்பிட்டு கொண்டு வந்து வாசற்படியில நிக்க வச்சிருக்கிறார். போக விடல. எங்களை விட்டா போதும் ஆண்டவரே,
எங்களை இப்படியே விட்டா போதும் நம்ம சொல்றோம், விட மாட்டேங்கிறாரு. கூப்பிட்டு நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறார். ஏன்? அவருக்கு ஏதோ ஒண்ணு செய்யணும். ஹalleluya, ஹalleluya. சில இடத்துல அவர் தான் நாங்க பிடிச்சு வச்சிருக்கிறாரு. ஆமென், ஹalleluya. அன்பின் கயிற்றா என்னை இழுத்தி எதற்குமே உதவாத உடரபா சத்தனலபா கடரபலபா உயரத்திலே என்னை கொண்டு. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் பிடிச்சு வச்சிருக்கிறார். போகவும் விட மாட்டேங்கிறார். அவன் தரவும் மாட்டேங்கிறார். ஹalleluya. ஆண்டவரே சில சூழ்நிலையில நம்மளை அப்படி பிடிச்சு உட்கார வச்சிருக்கிறார். தர மாட்டேன்னு சொல்றாரு, அதுவும் சொல்ல மாட்டேங்கிறார். ஆமென். அவர்கள் போக வேண்டும், இதில் நீங்களே அவர்களுக்கு போஜனம். அப்ப இவனும் தர மாட்டேங்கிறாரு. அதனுடைய போக விடுங்கன்னு சொல்றவங்களை வச்சு அவங்க சொல்றாங்க, ஆண்டவர் விட்டுருங்க ஆண்டவரே. ஆமென். அவர் பிடிச்சு வைக்கிறார். வாசற்படியில் நின்று அவன் ஏன் தட்டிட்டு இருக்கிறானா? அவன்கிட்ட கேட்ட சொன்ன அவர் என்ன தட்ட வச்சிட்டு இருக்கிறார். நான் அவருக்கு தர மாட்டேன்னு ஒரு வார்த்தையில சொன்னா என்ன இல்ல, அப்ப அவருக்கு தரணும்னு மனசுல இருக்கு. ஆனா எப்ப தருவாருன்னு தெரியாது. அவர் தரது வர நான் தட்டிட்டு இருப்பேன். இந்த பட்டணத்தில் இருந்த என்ன வனாந்திரத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறார்னா, இங்க எனக்கு ஏதோ ஒன்ன செய்ய போகிறார். ஆமா, இன்னைக்கு நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்க? உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. அப்படியே விசுவாசத்தோடு சொல்லுங்க, இந்த சிச்சுவேஷன்ல கர்த்தர் நான் திருப்தி ஆகும்படி ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். என்னை திருப்திப்படுத்தும் விசுவாசத்தோடு அப்படி கைகளை உயர்த்தி அப்படியே சொல்லுங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில இது கர்த்தர் என்னை பிடித்து வைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை பிடித்து வைத்திருக்கிறார். நான் திருப்தி அடையும்படி, நான் மீதம் எடுக்கும்படி, என் வாழ்க்கையில் நிறைவு உண்டாகும்படி கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். ஹalleluya. இந்த சீஷர்கள் வந்து என்ன சொல்றாங்க? நேரம் அதிகமாகிறது, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அப்போ அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வனாந்திரத்துல என்ன இல்ல? போஜனம் இல்ல. ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார்? வனாந்திரத்துல பிடிச்சு வைக்கிறார். அப்ப என் மனசு சொல்லுது, இங்க போனா எனக்கு என்ன கிடைக்கும்? போஜனம் கிடைக்கும். கர்த்தர் என்ன செய்கிறார்? அங்க போக மாட்டேங்கிறார். ஆமென். என் மனசு சொல்லுது, இங்க போனா இந்த வேலை கிடைச்சா நான் செட்டில் ஆயிருவேன், இந்த இடத்துல போனா எனக்கு வாழ்க்கை கிடைக்கும், இங்க போனா எனக்கு போஜனம் கிடைக்கும். நான் எங்கன்னு சொல்றேனோ அங்க எல்லாமே டோர் போட்டுட்டு இருக்கிறார். அப்ப என் வாழ்க்கையில நிறைய வாசல் அடைச்சது காரணமே என் வாயாண்டவரே. ஏன் வாயால நீ கேட்ட, நீ பேசாம ஆண்டவரே ஏதாவது தாங்கன்னு கேட்டிருந்தா அவரை வச்சுட்டு, ஆண்டவரே எங்களை அனுப்பி விட்டீங்கன்னா நாங்க கிராமத்துல போய். ஆமே, அவங்க எங்க இருந்து வந்தாங்க? பட்டணத்துல இருந்து. இப்ப எங்க வந்திருக்கிறாங்க? வனாந்திரம். இப்ப எங்க போனா போதும்? எங்களுக்கு எங்க கிராமத்துக்கு போனாலே போதும் ஆண்டவர். எங்களுக்கு திரும்ப பட்டணம் எல்லாம் வேண்டாம். கர்த்தரை காத்திருக்கிறவர்கள் புது பல் நடந்து பறப்பார்கள். ஆண்டவர் அப்படிதான் வந்த ஆண்டவர். இப்ப எனக்கு எழும்பி நடந்தாலே போதும் ஆண்டவர், நான் பறக்கெல்லாம் கேட்க மாட்டேன். ஆமா, ஓடுவார்கள். வேண்டாம், நான் எழும்பி நின்னாலே போதும். பட்டணத்துல இருந்து வந்தவங்களை சீஷர்கள் கிராமத்துக்கு அனுப்புறாங்க. ஆண்டு அப்படிலாம் அனுப்ப முடியாதுன்றார். அப்ப ஆண்டவரே வாழ்க்கை ஃபுல்லா இந்த வனாந்திரத்துல இருந்து அனுப்ப மாட்டீங்களா? 22வது வசனம். இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்? அனுப்ப மாட்டேனார். 16வது வசனம். அவர்களை நோக்கி அவர்கள் போக வேண்டும். அவங்க வந்து இப்போ போக கூடாது அப்படி சொன்னார்ல. இப்போ 22வது வசனத்துல என்ன படிச்சோம்? இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில். அப்ப இது கடையில் என்ன நடக்குது? சாப்பாடு நடக்குது. என்ன ஒரு வெளிப்பாடு!
இதுக்கு இடையில என்ன நடக்குது தெரியுமா? எது இங்க நடக்காதுன்னு நினைச்சாங்களோ அது அங்க நடக்குது. ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில இந்த சூழ்நிலையில இது நடக்க சாத்தியமே இல்லை என்று எதை நினைக்கிறீங்களோ விசுவாசிக்கிறவங்க மட்டும், எது நடக்காது நினைச்சீங்களோ, எது நடக்காது நினைச்சீங்களோ 2026 ஆண்டுல அதை கர்த்தர் நடப்பித்து இந்த வனாந்திரத்தை தாண்ட வைக்க போகிறார். இந்த வனாந்திரத்தை தாண்ட வைக்க போகிறார். நல்ல கரங்களை தட்டி கொஞ்சம் பிரைஸ் பண்ணுங்க. இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே. எது நடக்காது, எது இங்க நடக்காது நினைச்சீங்களோ, சில உள்ளங்களோடு இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் புறப்பட்டு வருகிறதை ஆவியில உணர்கிறேன். ஷரபாலா காரா லாமா ஜீசஸ். நீங்க எது நடக்காது நினைச்சீங்களோ, ஹalleluya. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா. ஜீசஸ். அவாந்திர வெளியை ஐயா நீரே, glory வறண்ட நிலத்தை சரபலவா துலரா ஹந்தரா லகடாரா நீரே, ஐயா நீரே, ஆமென். வந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. ஓரபாதன மக்களறியா தனரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஆமென். உமக்கு ஹalleluya hallelujah hallelujah உமக்கு ஸ்தோத்திரம், ஆமென் அன்பே ஆமென் ஆமென். இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல, இந்த சிச்சுவேஷன்ல இது நடக்க வாய்ப்பில்லை அப்படி ஏதாவது நீங்க நினைக்கிறீங்களா? ஆமென். பலத்தினாலும் அல்ல. இந்த வசனத்தை நீங்க நல்லா எழுதி வச்சு படிச்சிருங்க. பலத்தினாலும் அல்ல. ஏன்னா 1ஆம் தேதி காலையில ஆவியானவர் பேசிட்டார். ஆமென். நிறைய பலத்தினால முடியாத காரியத்தை நான் செஞ்சு தர போறேன். ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. அதை நான் பர்சனலாவும் எடுத்துட்டேன், குடும்பத்துக்காக எடுத்துட்டேன், சபைக்காக எடுத்துட்டேன். ஆமென். இந்த நாளில் இந்த வார்த்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். இந்த நீங்க விசுவாசத்தோடு, இந்த இடத்துல இது சாத்தியம் இல்லை, இங்க இருந்து எங்களை அனுப்பிட்டீங்கன்னா நாங்க எப்படியாவது இல்ல இல்ல நீ சாத்தியம் இல்லைன்னு அவரை வச்சுட்டு சொல்லிட்ட பாரு, இது அவரால் தாங்க முடியல, இத சாத்தியமாக்கிட்டு ஒன்னு அனுப்புவான். இத சாத்தியமாக்கிட்டு ஹalleluya ஹalleluya ஆமென். இந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறது வரைக்கும் என்னால கடனை செட்டில் பண்ண முடியாது. என்ன நீங்க அங்க அனுப்பிட்டீங்கன்னா நான் போய் சம்பாதிச்சு செட்டில் பண்ணுவேன். சிலரை கர்த்தர் உட்கார வச்சு செட்டில் பண்ணிட்டு அனுப்புவான். செட்டில் பண்ணிட்டு ஆண்டவரை வச்சுட்டு சிச்சுவேஷனை பெருசா பேசிட்ட உன்னை உட்கார வச்சு செட்டில் பண்ணிட்டு அனுப்புவான். அனுப்ப மாட்டேன்னு சொல்லல, உன்னை அனுப்புவார். நாளைக்கு நீ சொல்லக்கூடாது சோதோமின் ராஜா என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினான் என்று நீ சொல்ல கர்த்தர் விட மாட்டார். ஆமென். ஆண்டவர் ஆண்டவர் சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். அது வெறும் 1 மாசத்துக்கு தந்த வார்த்தை கிடையாது. தேவ பிள்ளைங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில இப்ப தெரியுதா சில டோரை ஏன் ஆண்டவர் க்ளோஸ் பண்ணி ஒன்னு உட்கார வச்சிருக்கிறார்னு நீ நினைச்சிட்ட. இதுல இருக்கிறது வரைக்கும் என் காரியத்தை செட்டில் பண்ண முடியாது, இதுல உட்கார வச்சு ஜீசஸ் ஜீசஸ். அடுத்த 2 காரியத்தை வேகமா சொல்லி முடிக்கிறேன். 4, அவருடைய கைகள் குறுகவில்லை. அவருடைய கைகள் குறுகவில்லை. இதே வனாந்திரத்தில் கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? 13வது வசனம் 14வது வசனத்தை 14 வாசிங்க. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் என்ன பண்றாரு? சுகம் கொடுக்கிறார். அவர்கிட்ட வந்து என்ன சொல்றாங்க? போஜனம் வாங்க ஜனங்களை அனுப்பிவிடும். அப்போ மக்கள் எப்படி பாக்குறாங்க? இயேசுவுக்கு என்னதான் கொடுக்க முடியும்? என்ன கொடுக்க முடியாது? நம்ம கூட அப்படிதான் நாங்க பாக்குறோம். எல்லா காரியத்தையும் ஜெபத்துல வைக்கிறோமா? வைக்க மாட்டேங்கிறோம். ஏன் வைக்க மாட்டேங்கிறோம்? நம்ம செட் பண்ணி வச்சிரோம். ஆண்டவருக்கு இதுதான் செய்ய முடியும், இது செய்ய முடியாது. ஆமா, எனக்கு சுகம் தந்த தேவனுக்கு என்னை போஷிக்க முடியும். என்னை போஷித்த தேவனுக்கு
என்னை வழி நடத்த முடியும். என்னை வழி நடத்துகிற தேவனுக்கு என்னை பாதுகாக்க முடியும். என்னை பாதுகாக்கிற தேவனுக்கு என்னை வளர்க்க முடியும். என்னை வளர்த்த தேவனுக்கு என்னை ஆளாக்க முடியும். என்னை ஆளாக்கின தேவனுக்கு உயர்ந்த இடத்தில் என்னை ஏறி வர பண்ண முடியும். உயர்ந்த இடத்தில் ஏறி வர பண்ணின என் தேவனுக்கு மகிமையில கொண்டு போய் நிறுத்த முடியும். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும். ஹalleluya. நம்ம அவர் என்ன பண்ணிட்டாரு? சுகத்தை கொடுத்துட்டார். அதனால என்ன பண்ண மாட்டாரு? ஒண்ணு கிடைச்சது, இன்னொன்னு அப்படி அல்ல, அப்படி அல்ல. அதான் மீகா 2வது அதிகாரத்துல ஆண்டவர் கேட்கிறார், 7வது வசனம், கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, அடுத்த வார்த்தை, அவருடைய கிரியைகள் இவ்வளவுதானோ. நம்ம லிமிட் பண்றோம், இது செய்வார் இது செய்ய மாட்டார்னு இல்ல. தேவரீர் எதை செய்ய வல்லவர்? எல்லாரும் சொல்லுங்க, சகலத்தையும், எல்லாமே செய்ய வல்லவர். ஹalleluya. எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தவர் சிவந்த சமுத்திரத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார். சிவந்த சமுத்திரத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தவர் யோர்தானையும் பிளந்து வெளியே கொண்டு வருவார். யோர்தானை பிளந்து வெளியே கொண்டு வந்தவர் எரிகோவையும் தகர்த்து முன்னே கொண்டு செல்வார். எரிகோவை தகர்த்து முன்னே கொண்டு சென்றவர் கானானை சுதந்திரிக்க வைப்பார். அது போலதான் ஒன்ன செஞ்சுட்டு இல்ல. இப்ப இந்த வனாந்திரத்துல இவங்க ஒன்ன பார்த்துட்டாங்க. என்ன பார்த்துட்டாங்க தெரியுமா? சுகத்தை பார்த்துட்டாங்க, இன்னொன்னு பார்க்கல. அவ்வளவுதான். இதே வனாந்திரத்துல இருக்கிறோம், எதுவுமே செய்யாம இல்ல, ஏதோ ஒண்ணு கத்த செஞ்சு நம்மள உட்கார வச்சிருக்கிறான். ஆமா, இத செஞ்சுட்டார்ல, சுகம் தந்துட்டார்ல, நிக்க வச்சிட்டார்ல, திருப்தியும் ஆக்குவார். அவர் கொடுக்க வாங்கணும் அல்லவா, அவர் கரத்தை திறந்து திருப்தியும் ஆக்குவார். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய கைகள் குறுகவில்லை. ஆமென். ஏன் சுகம் பெற வரும்போது, ஆண்டவரே இவங்கெல்லாம் வியாதிஸ்தர்களா இருக்கிறாங்க, ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புங்கன்னு சொல்லல. பேதுருவே, அந்த விஷயத்துல நீங்க எல்லாம் நம்புறீங்க, ஆனா போஜன விஷயத்துல ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? ஆமென். பல நேரத்துல ஒரு காரியத்துல நம்புறோம் ஆண்டவரை, இன்னொரு காரியத்துல ஏன் நம்ப மாட்டேங்கிறோம்? நமக்கு ஒத்தாசை பர்வதங்களில் இருந்தல்ல, நமக்கு ஒத்தாசை வானத்தே போவியும். சில விஷயத்துல நம்புறோம், இந்த விஷயத்த ஜெபத்துல வச்சா கிடைக்கும், ஆனா அப்படி ஏன் எல்லா விஷயத்தையும் நம்ப மாட்டேங்கிறோம்? கர்த்தருடைய கிரியைகள் இவைகள் தானோ. அதனாலதான் ஆண்டவர் அதெல்லாம் போக முடியாது, அவங்கள அனுப்ப மாட்டேன் அப்படின்ட்டாரு. ஆண்டவரை போ, நீங்க அனுப்பவே மாட்டீங்களா? நான் அனுப்பும் போது அவங்க இந்த வனாந்திரத்திலிருந்து புலம்பிட்டு போக மாட்டாங்க, துதிச்சிட்டே போவாங்க. ஓசியா 2, வனாந்திரத்தில் நான் அவளை பாட வைப்பேன், அவ்விடத்திலிருந்து அவளுக்குரிய திராட்சை தோட்டத்தை நான் கொடுப்பேன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசத்துல பார்க்க ஆரம்பிக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க இருக்கிற சிச்சுவேஷன்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வரும்போது நீங்க புலம்பிட்டு வர மாட்டீங்க, நீங்க திருப்தி அடைந்து. ஆமென். 5வது, ஒப்புவித்து நோக்கீரு. இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் அவர் கையில கொடுக்கிறாங்க. 19வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து. இயேசு என்ன பண்ணுகிறார் தெரியுமா? வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது இந்த சீஷர்களும் அத்தனை ஜனங்களும் யாரை பார்த்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா? இயேசுவின் கையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கொடுத்ததெல்லாம் எங்க இருக்கு? இயேசுவின் கைகள்ல இருக்கிறது. அந்த கைதான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் திருப்தியாக்கக்கூடிய. வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கரத்தை நோக்கி இருக்குமா போல் நீங்க சரண்டர் பண்ணுங்க, ஒப்புவீங்க. பவுல் சொல்லுகிறார், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரை உங்களை உங்களுக்குண்டான யாவற்றையும் பாருங்கள். ஆமென். ஆபிரகாம் ஈசாக்கை ஒப்புவித்தான் அல்லவா? தலைமுறையை ஒப்புவீங்கள். பிள்ளைகளுக்கான காரியத்தை குறித்து ரொம்ப அங்கலாய்க்கிறீங்களா? அவர் கையில ஒப்பு கொடுங்க. அவர் சித்தம் நம்ம நினைக்கிறத விட பெஸ்டா இருக்கும். ஹல்லேலூயா. ஒப்புவித்து ஆபிரகாம் பலிபீடத்துல பிள்ளைய வச்சுட்டு கண்களை ஏறெடுத்து பார்த்தான். அதன் பிறகு நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? இந்த காரியங்கள் நடந்த பிறகு ஒருத்தன் ஒரு செய்தி சொல்லுகிறான்,
என்ன செய்தி சொல்லுகிறான்? ரெபேக்காள் பிறந்திருக்கிறாள். ரெபேக்காள் என்பது ஈசாக்குக்கான நன்மை. தலைமுறையை ஒப்புவித்து பாருங்கள், தலைமுறைக்கான நன்மை பிறப்பிக்கப்பட்ட செய்தி உங்க காதுகளிலே வந்து கேட்கும். ஒப்புவித்து நோக்கிடு, உங்க லைஃப சரண்டர் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் கையில கொடுங்க. அவர் கையில கொடுத்து ஆமென் அப்படியே நோக்கி இருங்க. அந்த கரம் என்ன செய்கிறது? அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து, என்னதின் அர்த்தம்? அவர் கையில கொடுத்த ஒப்புவித்ததுல ஒண்ணு கூட மிஸ் ஆகாது. ஆமா, நீங்க 5 அப்பம் கொடுத்தீங்கன்னா 5ஐயும் எடுப்பார். 2 மீன்களை கொடுத்த 2ஐயும் எடுப்பார். உங்க தலைமுறையை மொத்தமா கொடுங்க, அவர் கையில இருக்கும். அவர் கையில இருக்கும். அவர் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும், அடுத்த வசனம், எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தைய, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அடைந்தார்கள், எடுத்தார்கள். இப்போ இயேசு என்ன செய்கிறார் தெரியுமா? அனுப்புறார். அப்படி அனுப்பி விடுறார். ஜீசஸ் எப்படி நிறைவா போயிருப்பாங்க தெரியுமா? நிறைவா போயிருப்பாங்க. இப்படி மட்டும் அனுப்பாம இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? பட்டணத்திலிருந்து வனாந்தரத்துல வந்தோம். ஆமே ஆமே. மோவாபுக்கு போனா ஒருத்தி போயிட்டு வரும்போது என்ன சொன்னா தெரியுமா? நிறைவுள்ளவனாய் போனேன், குறை. இப்படி இயேசுவினிடத்தில் வந்த ஒருவரையும் கர்த்தர் சொல்ல வைக்கவே மாட்டார். ஆமே. அவரோடு இருக்கிறோம். சந்தோஷப்படுங்க. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஒரு 2 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ண போறோம். என்ன ஜெபம் பண்ண போறோம் அப்படின்னா, ஆண்டவரே, நான் வனாந்திரத்தில் இருப்பதாக பாராமல் உம்மோடு இருப்பதாய் பார்க்க வைங்கப்பா. இயேசுவோடு எந்த நிலையிலும். வயசானவங்க உட்காந்துக்கோங்க. ஒரு 3 to 5 minutes. ஓகே. ஆன்லைன்ல பாக்குறவங்களும் ஜெபத்துல இணைந்து கொள்ளுங்க. செய்தி கேட்டுட்டீங்க, அப்படியே போயிட்டுட்டீங்க, அப்படியே போயிடாதீங்க. ஒரு 5 minutes நீங்களும் பிரேயர்ல அப்படியே கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. இப்ப நீங்க ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்கல்ல, ஒரு நெருக்கமான சூழ்நிலை. இதுல நீங்க ஒரு அற்புதம் செய்ய போறீங்கப்பா. நீங்க தான் என்ன இப்படி உட்கார வச்சிருக்கிறீங்கன்னா, நீங்க எனக்கு ஒரு அற்புதம் செய்ய போறீங்க. 2026 என் கண்கள் அதை பார்க்கணும். சீஷர்களை போல நாங்களும் சொல்றோம், டைம் ஆகுது ஆண்டவரே, நேரம் அதிகமாயிட்டு, வருஷம் போயிட்டு இருக்கு. இது வனாந்தரமான இடம். ஆண்டவரே, நாங்க இப்படி சொன்னது உங்களை காயப்படுத்தி இருக்கும். காரியம் அறியாத மூடனாயிருக்கும். ஆண்டவரே, என்னையும் எனக்கு உண்டான அனைத்தையும் உடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன். நீர் எப்படி அந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கையில் எடுத்தீரோ, என் குடும்பம் மொத்தத்தையும் தர்றப்பா. அப்படி 2 கரங்களை உயர்த்து உங்களை, உங்க குடும்பத்தை அப்படி மொத்தமா கொடுங்க. உங்க தலைமுறைங்க பேரை சொல்லி கொடுங்க. உங்க புருஷன் பேரை சொல்லுங்க, உங்க மனைவி பேரை சொல்லுங்க. அவர் அப்படி கையில எடுப்பாருங்க, ஒண்ணு கூட கீழே விழாது. 5 அப்பத்தை எடுத்ததுல 1 கீழே விழுந்துட்டுலாம் பைபிள்ல இல்ல. 2 மீன் எடுத்ததுல 1 கீழே விழுந்துட்டுலாம் கிடையாது. நான் அவரிடத்தில் ஒப்ப வைத்ததை
உடரபா கரபா லபரபா சந்தரபா லகதரா ரீபடா ரலா ரதடரா ஹந்தரா லராடரா. ஏசையா ஏசையா தகப்பனே உங்க கையில தரோம்பா. இந்த வனாந்திரத்தில் ஒரு மேய்ச்சலை நீர் எங்களுக்கு கட்டளையிட போகிறதற்காக உம்மை நம்பி இருக்கிறோம், உம்மை நம்பி இருக்கிறோம். முழுசா தரேன்பா. அவர் கையில எடுத்து அண்ணாந்து பார்த்தார். எவ்வளவு ஏக்கமா பார்த்திருப்பார். ஏசப்பா ஏன்பா அண்ணாந்து பாக்குறீங்க? ஏன்னா என் கையில இருக்குப்பா இது. ஆமென். அவர் கையில நம்ம இருக்கிறோம்னு வைங்கள, அவர் ஏக்கத்தோடு பிதாவை பாப்பார். இயேசு ஏக்கத்தோடு பிதாவை பார்த்துட்டாருன்னா அதுக்கு மேல பரலோகம் அதை செய்யாம இருக்காது. ஜீசஸ் இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை அவரிடம் வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை ஆமென். நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் ஒப்படைத்தே, வெட்கப்பட்டு போக மாட்டேன். சொல்லுங்க, காலடி தெரியாமல் காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரின் முன்னே உண்டு. காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரின் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவான், நம்பி நான் முன் செல்லுவே. சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவான், நம்பி நான் முன் செல்லுவே. வனாந்திரமே வாழ்க்கையானாலும், வனாந்திரமே வாழ்க்கை ஆனாலும் கர்த்தரின் பக்கம் உண்டு. ஆமென். வனாந்திரமே வாழ்க்கை ஆனாலும் கர்த்தரின் பக்கம் உண்டு. வாயத்திறது சத்தமாய் வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்வேன். இந்த வார்த்தையை சொல்லுங்க, வேண்டியதை அப்பா பார்த்துக் கொள்வார். வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், ஆமென். நம்பி நான் முன் செல்வேன். அர்ப்பணிப்போடு இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன், நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், ஆமென். வெட்கப்பட்டு அப்படியே சொல்லுங்க, என்ன வந்தாலும் நம்புவேன், என்ன வந்தாலும் நம்புவேன், என் நேசர் மீட்பரை யார் கைவிட்டாலும் யார் கைவிட்டாலும் பின் செல்வேன், எனது இயேசுவை எனது இயேசுவை. ஆமென். அகல ஆழ உயரம் ஆமென். எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார்.
என்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டு. ஆமென். ஒரு அலபாஷந்தர ரீபடரல ரியாதரல மகரல மீட்பர். ஹalleluya. காத்திடுவார் என்றுமே காத்திடுவார். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. இந்த வனாந்தரத்தில் கர்த்தர் உங்களை உட்கார வைத்திருக்கிறார் என்றால் நிச்சயம் திருப்தியாக்குவார், நிச்சயம் திருப்தியாக்குவார், நிச்சயம் திருப்தியாக்குவார். ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவர், உங்க கிருபை பெரியது. இந்த 3 நாட்கள் ஃபாஸ்டிங் பிரேயர் முதல் நாள்ல உங்க சமூகத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க வைத்தீர். எங்களோடு பேசினீர். நீங்க தான் எங்களை பிடிச்சு வச்சிருக்கிறீங்க. வெறுமையா அனுப்புவதற்கல்ல, நிறைவாக்கி அனுப்புவதற்கு. இந்த வனாந்திரத்தை கடக்கும் போது புலம்பலோடு கடக்க விட மாட்டீர், மகிழ்ச்சியோடு கடக்க வைப்பீர். இந்த நம்பிக்கையை தந்ததற்காக நன்றி. ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும், ஆசீர்வதி. ஆண்டவர் உம்மோடு இருக்கிறோம் என்கிற உணர்வு எப்பொழுதும் எங்களுக்குள்ளே இருப்பதாக. தேவ சமாதான கிருபை பெருகட்டும். எல்லார் மேலும் கர்த்தருடைய கரம் நன்மையாய் இருப்பதாக. ஆசீர்வதி. எல்லா மகிமை கனம் நமக்கு செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.